உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் தலைவராகவும் போராளியாகவும் தேச விடுதலை நாயகர்களுமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களையும் தியாக இமானுவேல் சேகரனார் அவர்களையும் எல்ஜி முருகையன் அவர்களையும் அமல்ராஜ் தேவேந்திரர் அவர்களையும் வெண்ணிக்காலாடி அவர்களையும் சுந்தரலிங்க தேவேந்திரர் அவர்களையும் மொழி ஞாயிறு பாவனர் அவர்களையும் வணங்கி தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உரையின் முறை தொடங்கிய நாட்களில் இருந்து தற்போது வரை பல்வேறு வகைகளில் ஆதரவு கரம் நீட்டி வரும் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி பச்சையம் நேயர்களையும் இந்நேரத்தில் வணங்குகிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரன் பேசா முத்துக்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், இன்றைய பதிவு யாருக்கானது என்றால், தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பாளை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திரு அப்துல் வஹாப் அவர்களுக்கும் மற்றும் சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்டம் பாளை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநெல்வேலி மாநகராட்சி 38வது வார்டில் இருந்து வருவது ஆரோக்கியநாதபுரம் பகுதியாகும். இந்த பகுதியில் கிறிஸ்துவ மதத்தை தழுவிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் சுமார் 250 குடும்பத்திற்கு மேல் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு பாத்தியப்பட்ட நிலங்களை ஜோன்ஸ் ரியல் எஸ்டேட் என்கிற ஒரு நிறுவனத்தின் இந்த பகுதி மக்களுக்கு பாத்தியப்பட்ட நிலங்களை சட்டவிரோதமாக அபகரித்தும் சட்டவிரோதமாக அரசு ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்தும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் பிரச்சனைகள் செய்து வருவது அனைவரும் அறிந்தது. இந்த பிரச்சனையின் காரணமாக சகோதரர் வழக்கறிஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதும் அனைவரும் அறிந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கோட்டை தாசில்தார் மீதும் தலைமை நில அளவையர் மீதும் நடவடிக்கை எடுத்திடல் கோரி ஆரோக்கியநாதபுரத்தினை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் நடந்து முடிந்த குடியரசு தினத்தன்று கருப்பு கொடி ஏந்தி போராடி வந்தனர். இதுவும் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த விஷயங்கள் அனைத்தும் தமிழக முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா? பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்து வரும் திரு அப்துல் வஹாப் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பிரச்சனையில் முழுக்க முழுக்க அந்த பகுதி மக்கள் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களை குற்றம் சாட்டி வருகின்றனர். அவர்களுடைய தலையீட்டின் பேரிலே இந்த விஷயம் நடந்து வருவதாக அறிந்து வருகின்றனர். ஒரு தலைமுறைக்கு முன்பாக 2 தலைமுறைக்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களிடம் இருந்து வந்த நிலத்தினில் ஒரு குடும்பத்தில் சொத்தின் உரிமையாளர்கள் கையெழுத்திட வேண்டிய அதிகாரம் உள்ளவர்கள் 20 பேர் இருக்கும் பட்சத்தில் 5 பேர்களிடம் மட்டும் எழுதி வாங்கிக் கொண்டு அந்த ஜோன்ஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனமானது மித்த 15 பேர்களை தவிர்த்து போலியாக அந்த பகுதிகளில் பட்டாக்களை மாற்றம் செய்து காம்பவுண்ட் சுவர் எழுப்பி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இது சம்பந்தமாக பொது உடைமை இயக்கங்களின் கூட்டாக சேர்ந்து ஆரோக்கியநாதபுரம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நடவடிக்கை எடுத்திட கோரி கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அந்த மனுவானது தற்போது வரை ஆர்டிஓ விசாரணை என்ற பெயரில் கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது. இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு
தொடர்ச்சியாக தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை சார்பில் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறோம். ஆனால் நடவடிக்கை மட்டுமில்லை. இங்கே திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமானது தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் பாதிக்கப்படும் இன்னல்படும் போதெல்லாம் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது. அதற்கு மாற்றாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் மீதோ தேவேந்திர குல வேளாளர் சமுதாய தனிநபர்கள் மீதோ கொடுக்கப்படும் எழுப்பப்படும் புகாரின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் அரசு இயந்திரமானது தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களை திமுக அரசுக்கு எதிரியாக நிறுத்துவதிலே முக்கிய பங்காற்றி வருகிறது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். தமிழக முதல்வர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆனால் இங்கே 5 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுமா என்றால் சந்தேகம்தான். ஏனெனில் இங்கே தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்கு மீதுதான் தொடர்ச்சியாக அடக்குமுறைகள் ஏவப்படுகிறது, அத்துமீறல்கள் நடைபெற்று வருகிறது. ஆரோக்கியநாதபுரம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் கோரிக்கையினை புகார் மனுவினை நடவடிக்கை எடுத்திட உங்களுக்கு எத்தனை காலங்கள் தான் வேண்டும்? பாளையங்கோட்டையில் தாசில்தாராக இருந்து வரும் திருமதி இசைவாணி அவர்கள் மீது தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்து வருகிறது. இதே பாளை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட படப்பக்குறிச்சி திம்மராஜபுரம் கிராமத்திற்கு உட்பட்ட பொட்டல் குளத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிடல் கோரி தொடர்ச்சியாக கோரிக்கை மனு அளித்துள்ளோம். இந்த தாசில்தார் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் கோரிக்கையை மட்டும் புறந்தள்ளுகிற வேலையை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இங்கே இருக்கும் மக்களுக்கு வேலை செய்ய மறுக்கும் அதிகாரிகளுக்கு இங்கே என்ன வேலை? இவர்கள் ஆளும் அரசுக்கு எதிராக தேவேந்திர குல வேளாளர்களை திசை திருப்பும் வேலையினை தொடர்ச்சியாக செய்திடுவதற்காகவே திட்டமிட்டு இங்கே பணியில் அமர்த்தப்பட்டு இருக்கிறார்களா? தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் நடவடிக்கை எடுக்க தாமதமாக இங்கே நீங்கள் வென்ற தொகுதி கூட உங்களுக்கு வெல்ல முடியாத ஒரு நிலைதான் எழுமே தவிர கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பில்லை என தொடர்ச்சியாக உங்களிடம் நினைவுபடுத்துகிறோம். மேலும் இந்த ஆரோக்கியநாதபுரம் பகுதி பிரச்சனையில் மதிப்பிற்குரிய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களின் பின்புலத்தில் தான் இந்த பிரச்சனை, இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் இயங்கி வருகிறது என மக்களிடம் பரப்பப்பட்டு இருக்கிறது. இது எதற்காக என்றால், தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு திமுக அரசு எதிராகவே செயல்பட்டு வருகிறது. மீண்டும் பாளை சட்டமன்ற தொகுதியில் திமுகவிடம் இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எதிராக நிறுத்துவதற்குண்டான காய்கள் மிக நுண்ணியமாக நகர்த்தப்பட்டு வருகின்றன. தமிழக முதல்வர் இனியும் காலதாமதம் கொள்ளாமல் போலியாக ஆரோக்கியநாதபுரம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் நிலங்களில் பெயர் மாற்றம் செய்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாளை தாசில்தார், தலைமை நிலைய சர்வேயர் ஆகியோர் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும். மேலும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசுக்கு ஆதரவாக தான் செயல்படுகிறதா என்பதை உற்று நோக்க வேண்டும், ஆய்வு செய்திடல் வேண்டும். மேலும் இந்த பிரச்சனையில் தமிழக சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் மீது எழுப்பப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடல் வேண்டும். ஆரோக்கியநாதபுரம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்கு விடியலை ஏற்படுத்தி தர வேண்டும். இந்நிலை தொடருமாயின் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு அரசு இயந்திரம் எதிராக தொடர்ந்து செயல்படும் பட்சத்தில் வருகிற சட்டமன்ற தொகுதி தேர்தலில் 5 சட்டமன்ற தொகுதியிலும்
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை களமாடும் என எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனாலும் அது போன்ற நிலைக்கு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எங்களை தள்ள மாட்டார் என நம்புகிறோம். இங்கே இருக்கிற திருநெல்வேலி மாவட்ட பொறுப்புத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் எங்களை போராடுவதற்கு நிலைக்கு தள்ள மாட்டார் என நம்புகிறோம். ஆகவே விரைந்து நடவடிக்கை எடுத்து ஆரோக்கியநாதபுரம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்கு நீதி வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை சார்பில் வலியுறுத்துகிறேன். வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் பேசா முத்துக்குமார், மாநில தலைவர், தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை.